இந்த நாள் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் லைஃப்ல, வந்துருச்சு. ஒன் லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் படம். சத்தியமா எங்களால ஏத்துக்கவும் முடியல. நான் ரொம்ப வருஷம் அவர் படம் பார்த்துட்டு இன்னும் வயசான காலத்துலலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதான் இதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு எங்களால ஏத்துக்கவும் முடியல. அவர் ஜெயிச்சா நாங்க ஜெயிச்சா மாதிரி இருக்கும், அவர் தோத்தா நாங்க தோத்தா மாதிரி இருக்கும், அவர் அழுதா நாங்க அழுகுற மாதிரி இருக்கும், அவர் சிரிச்சா நாங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட அவர் பண்றது அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு ரசிச்சோம். நம்மளே அவ்வளவு ரசிக்காம, கண்ணாடி பார்த்து ரசிக்காம அந்த மனுஷனை அப்படி பயங்கரமா ரசிச்சோம். நான் நிறைய பேர் லைஃப்ல மாற்றம் வந்திருக்கோம், ஏன் நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஆனா எத்தனை பேர் ஆப்போசிட்ல எவ்வளவு பேர் வந்தாலும் இந்த பேர் மட்டும் என் லைஃப்ல சேஞ்சே ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கான இடம் அப்படியே தான் இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லலாம் வந்து உங்க போட்டோ வரும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக். அதை அப்படியே கட் பண்ணி சிசர்ல அழகா கட் பண்ணி அப்படியே பீரோல ஓட்டுறது, பஞ்சட்டையில ஓட்டுறது. ஸ்கூல்ல மிஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு போடுவாங்க, மறுபடியும் அது மேலேயே ஓட்டுவோம். கில்லி படம் செயின், மதுரை படம் ட்ரெஸ், உங்களை மாதிரி ட்ரெஸ் போடுறது, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து உங்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அந்த 2 சட்டை போடுறது போக்கிரி மாதிரி. நாங்க லைஃப்ல எதனா ஒரு விஷயம் பண்ணா கூட அதுல ஏதாவது உங்களோட மேனரிசம் இருக்கும். அது ஒட்டிச்சு தலைவா. எவனா உங்களை பத்தி அந்த டாபிக் வந்தாலே, அந்த தளபதின்ற அந்த எதனா ஒண்ணு பேசினாலே அங்க வேற மாதிரி நடக்கும் தலைவா சம்பவம். உங்க பேர் எடுத்தாலே அங்க சூறதான். படத்துல வந்து லாஸ்ட் அந்த 2 மினிட்ஸ் வந்து எண்டு கார்ட்ல போட்டாங்களே, அதை பார்த்துட்டு அழுது தாண்டி நான் எப்பவுமே ஒரு மாதிரி எமோஷனலா தான் ஆவேன். நீங்க ஒரு எமோஷன் எனக்கு. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் தியேட்டர்ல செலிப்ரேஷனு, அந்த எக்ஸ்பெக்டேஷனு, உங்க படம் வருது, பேனர் கட்டுறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, விசில் அச்சின்னு கை தட்டின்னு தொண்டை கட்டுற அளவுக்கு அப்படி கத்தின்னு இதுக்கப்புறம் யாருக்கு பண்ணுவோம் தலைவா தெரியலையே. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுல தலைவா, போதும். இதுக்கப்புறம் போதும், என்ன கொண்டாடினதுலாம் போதும்டா, இதோட முடிஞ்சிச்சுடா, நான் போறேன்டா அப்படின்னு போறிய தலைவா. அதான் ஏத்துக்க முடியல. அது நம்மளால சத்தியமா ஒரு ஏத்துக்க முடியல தலைவா. அது நீங்க இல்லாத ஒரு சினிமாவை என்னால எப்படி பார்க்க முடியும்னு தெரியல. இதுக்கப்புறம் எப்படி தலைவா எனக்கு தீபாவளி பொங்கல்லாம், எனக்கு தீபாவளி பொங்கல்னாலே நீதானா. என்னோட லைஃப் அப்படி திரும்பி பார்த்தா அதோட மொத்த என்டர்டைன்மெண்ட்டும் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எல்லாத்துக்குமே. we always love you ண்ணா. proud be your fan. அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே தளபதி ரசிகன்.